கூகுள் க்ரோமில் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான தகவல் நம்ம டெய்லி நிறைய தேடுறோம். அப்படி தேடும் போது ஒரு சில தகவல் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், அதுக்காக சேவ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம காப்பி பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணும்போது ரைட் கிளிக் பட்டன் ஒர்க் ஆகாது. சரி, ரைட் கிளிக் பட்டன் தான் ஒர்க் ஆகலை, Ctrl+C யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணாலும் Ctrl+Cயும் ஒர்க் ஆகாது. சரி, காப்பி ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு வேர்டில் ஓப்பன் பண்ணி Ctrl+V கொடுத்தா எதுவுமே பேஸ்ட் ஆகிருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வெப்சைட் இஸ் காப்பிரைட் ப்ரொடெக்டட். அவங்களோட கண்டென்ட்டை மற்றவங்க டவுன்லோட் பண்ண அவங்க விரும்பலை, ஸோ அதுக்காக பிளாக் பண்ணுறாங்க. ஹவெவர் நீங்கள் ஒரு பர்சனல் யூஸ்க்காக, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த கண்டென்ட்டை தேடுறீங்க, உங்களுக்கு அது தேவைப்படும், எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு குவிக் ட்ரிக் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க and then just type Java. ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே இதில் சைட் செட்டிங்ஸ் கிளிக் ஆன் தட், ஸ்க்ரால் டவுன், JavaScript. You can see allowedன்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் disable it. Now just go back to the same page, refresh it, copy it and go to Word or Notepad, paste பண்ணுங்க, உங்களோட கண்டென்ட் எல்லாமே பேஸ்ட் ஆகிருக்கும். Isn't that cool? ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் காப்பிரைட்டட் வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் ஜாவா எனேபிள்டு பண்ணிடுங்க. நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட் ஆன்லைனில் மொபைல் ஃபோன் 10,000 rupeesக்கு மேலே வாங்கினா 20% டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக 20% ஆஃப் 10,000 எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இதுக்காக உங்களோட கால்குலேட்டர் நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் கூகுள் க்ரோமில் சர்ச் பார், அதாவது ஆம்னி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் 20% ஆஃப் 10,000 rupees அப்படின்னு போடுங்க, இமீடியட்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தேடிட்டே இருப்போம். அப்படி தேடி முடிக்கும் போது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாத வெப்சைட் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டையும் போயிட்டு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் find the website that you're going to work on and then go to the tab, just right click it, click close other tabs. ஸோ இப்படி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை தவிர மற்ற எல்லா வெப்சைட்டும் க்ளோஸ் ஆகிடும். Cool, isn't it? சம்டைம்ஸ் நம்ம பப்ளிக் கம்ப்யூட்டர்ஸில் ப்ரௌசிங் சென்டரில் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தேவையான தகவலை தேடி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதே சிஸ்டத்தை யூஸ் பண்ணுற அந்த ஓனரோ கஸ்டமர் யார் வேணாலும் நம்ம என்னென்ன விஷயத்தை தேடணுமோ அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. எப்பவுமே பப்ளிக் கம்ப்யூட்டர்ஸில் ப்ரௌசிங் சென்டர் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ண உடனே கோ டு நியூ இன்காக்னிட்டோ விண்டோ. ஸோ இந்த இன்காக்னிட்டோ மோடை செலக்ட் பண்ணுறதுனால you get a privacy option. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணி என்ன சைட் சர்ச் பண்ணாலும் நீங்கள் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்புறம் யார் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் அவங்களால நீங்கள் என்னென்ன தகவல்லாம் தேடினீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க முடியாது. லேப்டாப்ஸ் அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு அண்ட் அதர் இமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுருவாங்க. பிகாஸ் அடிக்கடி அவங்க லாகின் பண்ணும்போது எல்லாமே பாஸ்வேர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றதுக்காக அதை சேவ் பண்ணிடுவாங்க. பட் சடனாக ஒரு நாள் நீங்கள் உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை இன்னொரு சிஸ்டமில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ எப்படி என்னோட பாஸ்வேர்டை நான் ரெட்ரீவ் பண்ணுறது? இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. கூகுள் க்ரோமில் ஜஸ்ட் கோ டு செட்டிங்ஸில் ஜஸ்ட் டைப் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ்டு பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன வெப்சைட்டில் பாஸ்வேர்டு எல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன் மொத்தம் உங்களுக்கு இருக்கும். என்ன பாஸ்வேர்டு அப்படின்றதும் இங்கே இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கிளிக் தி ஐ பட்டன். இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத காமிச்சிடும். ஸோ இது ஒரு குவிக் டிப்.